தமிழர் திருநாள் பொங்கல். பொங்கல் என்று சொன்னால் என்ன? பொங்கல் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று பொருள். பொங்கல் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று பொருள். இந்த நாளை ஏன் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இறைவனுக்காக விவசாயிகளையும் விவசாய நண்பர்களுக்காகவும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதனால் தான் அந்த விவசாய மக்களுக்காக இந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே இறைவனுக்கு எதன் மூலியமாக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் என்று சொன்னால், காற்றை சரியான அளவுகளுக்கு நீங்கள் வீசியதன் மூலமாக, சூரியனுடைய வெப்பத்தை சரியான முறையில் அளந்து அந்த விவசாயத்தை பாதுகாத்ததன் மூலியமாக, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுத்ததன் மூலமாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் விவசாயம் பண்ணி நாங்கள் பெரும்பாடு சிறப்பாக வாழ்ந்துகிறோம் என்று சொல்லி இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய நன்றியை காணிக்காக்கும் விதமாகத்தான் இந்த பொங்கல் திருநாள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதன் முதல் முறையாக நாம் கொண்டாடுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலேயும் அருள்மிகு அருள்கோட்டம் முருகன் கோவிலின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களும் மீண்டும் மீண்டும் ஒருவரை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அதனால்தான் ஆடி முடிந்தவுடனே நாம் விவசாயத்திற்காக பாடுபட்டு இதையெல்லாம் நாம் எதுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 2 விவசாயிகள் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஒன்று, நானும் ஒரு விவசாயி தான். இன்னொன்று எம்ஆர் மைதனும் அவர் விவசாயி தான். ஏன்னா அவர் தேனியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் யாராவது விவசாயம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டே இருக்கின்றோம். அதனால் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால், அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணாச்சி கடையிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி கடையிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. பால் எங்கேருந்து வருது? அது அத்தா கடையிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாயம் சம்பந்தமாக நாம் என்ன செய்யணும்? விவசாயிகள் சம்பந்தமாக ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விவசாயத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படியெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 15 வயசு பையன் 20 வயசு பையனு கூட முழங்கால் வலிக்கும், உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும். இது என்ன காரணம்? அவன் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், 40 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான் போடுறான்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மகிட்ட ஆயுதங்களை வாங்குவதில்லை. ஏன் வாங்குவதில்லை? அவங்ககிட்ட மனித பலம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த மனித பலத்தினால்தான் நம்மகிட்ட என்ன செய்யறான்? ஆயுதத்தை வாங்க மாட்டேங்கிறான். அப்போ ஆயுதத்தை வாங்கணும்னு சொன்னால் அவனை என்ன செய்யணும்? முடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்? அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு ஏக்கருக்கு 20 மூடை வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை என்ன சொல்றான்? நீங்கள் 4 மாசத்து 5 மாசத்துல 20 மூடை வருது, நான் 2.5 மாசத்துக்குள்ளே நான் 45 மூடை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இவன் ஒரு விதையை கொடுக்குறான். இவன் ஒரு விதையை கொடுத்து என்ன செய்யறான்? போட்டு விளை வைக்க போகும்போது இந்த விதை வைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? யூரியாவை போடணும்னு சொல்றான். அப்ப யூரியாவை போடணும்னு சொன்னா, யூரியாவை போட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? பூச்சி வருது. அப்போ பூச்சியை கொல்லணும்னு சொன்னாக்க பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப யூரியா கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? அமெரிக்க ஏகாதிபத்தியம். பூச்சி மருந்தை கொடுப்பது யாரு? அமெரிக்க ஏகாதிபத்தியம். அப்ப என்ன செய்யறான்? கார்பரேட் மூலமாக இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் இன்றைக்கு சிறு வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட முழங்கால் வலி, கைகால் வலி, உடம்பு சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அமெரிக்க ஏகாதிபத்தியம் செய்த சில்லறை விளையாட்டுத்தனம் தான் இன்றைக்கு இருக்கிறது. நான் கேட்குறேன், ஒன்று
இந்தியாவுடைய முதுகெலும்பு எது? யாரா சொல்லுங்களேன். இந்தியாவுடைய முதுகெலும்பு எது? மாணவர்கள் சொல்லுங்க. விவசாயம். இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாய படிப்புகளை நீங்கள்லாம் படித்து நீங்கள் முன்னேற வேண்டும். அதே மாதிரி அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் வந்து அவர்களுடைய முதுகெலும்பு எது என்று சொன்னால் ஆயுதம் தான். இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களை எல்லாம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், விவசாயத்தையும் விவசாயிகளையும் நீங்கள் கண்கூர பார்த்து அவர்களுக்காக நீங்கள் வந்து துவா செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி, பொங்கலோ பொங்கல், சத்தமா சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.